அன்பு நேசிக்கிறியான்னு கேட்டா ஆமா அண்ணாரு. இல்ல, உன்னுடைய ஏக சுதன் எனக்கு தருவியா? தரேன். யோசித்து பாருங்க, 25 வருஷம் காத்திருந்து பெற்ற பிள்ளை, 25 வருஷம் காத்திருந்து 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 இனி குழந்தையே பிறக்காதுங்கிற நிலையில ஒரு பிள்ளையை கர்த்தர் கொடுத்து, அந்த பிள்ளை வளர்ந்து வரும்போது ஆண்டவர் ஒரு 30-35 வயசு, 25-35 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் ஈசாக்கு. ஏன்னா அதுக்கு அடுத்த அதிகாரத்துல நமக்கு இந்த 22ஆம் அதிகாரத்துல பலி கொடுக்குறாங்க. பலி கொடுக்க ஆண்டு சொல்றாரு. 23ஆம் அதிகாரத்துல சாராள் இறந்து போறதை பார்க்கிறோம். 24ஆம் அதிகாரத்துல ஈசாக்குக்கு கல்யாணத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். கவனிங்க. அப்போ ஆண்டவர் அந்த மாதிரி ஒரு வயசு உள்ள பிள்ளையை போய் பலியிடுங்கிறார். ஆபிரகாம் கொடுத்துறேன் ஆண்டவரே, செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. எப்படிங்க ஆண்டவர் மேல இருக்கிற அன்பை காட்டுறது? இப்படிதான், என்ன சொன்னாலும் செய்தறப்பா. அதுல யோசிக்கவே கூடாது. ஆண்டவருடைய காரியத்தை யோசிச்சு பிளான் பண்ணி திங்க் பண்ணி யோசிச்சு சொல்றேங்கிறது இல்லை, ஒரு அலையில சொல்லாம. ஆமா, எதுக்கு யோசிக்கணும்? மனுஷங்கிட்ட சொல்றதுக்கு தான் யோசிக்கணும், மனுஷனை நம்புறதுக்கு தான் யோசிக்கணும். ஆண்டவரை நீங்க நம்புறதுக்கு எதுக்கு யோசிக்கணும்? என்ன சொன்னாலும் சரி, எதை சொன்னாலும் எஸ் அப்படி வந்துடணும். அதுதான் ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கை. ஆமீன் சொல்லாமா? மனுஷன் அவன் சொன்னா பார்க்குறேன், நான் யோசித்துட்டு சொல்றேன்னு சொல்றோம். யோசித்துட்டு சொல்லணுங்கிறது மனுஷனை. ஆனால் ஆண்டவர்கிட்ட அப்படி இல்லை. என்ன சொன்னாலும் ஓகே ஆண்டவரே, கண்ணை மூடி கையெழுத்து போடுறேன் சொல்றோம்ல, கண்ணை மூடி கையெழுத்து போடுறேன் ஆண்டவரே, நீங்க என்ன சொன்னாலும் கையெழுத்து. அதுதாங்க அன்பு. புரியுதா புரியலையா உங்களுக்கு? ஒரு அல்லையில சொல்லுங்க. கண்ணை மூடிட்டு கையெழுத்து போடுறேன், என்ன கண்டிஷன் எழுதினாலும் பரவாயில்ல. என்ன எழுதியிருக்குமோ இல்லை, எல்லா விளம்பரங்களையும் 1000 சொல்லிட்டு கீழே என்ன சொல்ற, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை போட்டு எல்லாம் அதை போட்டு கடைசியில் அப்புறம் எல்லா விதமான நிபந்தனைகளையும் படித்து கையெழுத்து இடம்னு மெதுவாக சொல்றான். ஒரு இதில் எல்லாம் படபட சொல்லிட்டு கடைசியில் எல்லா வித நிபந்தனைகளையும் பார்த்து நீங்கள் யோசித்து கையெழுத்து போடுங்கள். அதில் தான் சிக்கல் இருக்கு. ஆண்டவர்கிட்ட ஒரு சிக்கலும் கிடையாது. நம்பின ஒரு அலையில சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட ஒரு சிக்கலும் கிடையாதுங்க. நீங்க நம்பலாம், கேரண்டியா நம்பலாம். கை தட்டலாமா? ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஆண்டவரை எவ்வளவு உத்தரவாதியோட நம்பலாம். ஒரு பாதிப்பு வராது. நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள அவர் வல்லவரா இருக்கிறார். அவ்வளவு கேரண்டி ஆண்டவர் கொடுக்கிறார். ஆகவே இந்த மாலை வேளையில அவரை பிரியப்படுத்துறது எப்படி? இதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய அல்டிமேட் கோல், சுப்ரீம் பிரையாரிட்டி. அவரை பிரியப்படுத்துறது எப்படி? அவருக்கு எது பிடிக்கும், எதை செய்தா அவருக்கு பிடிக்கும், இந்த மனசு நமக்கு வந்துடணுங்கிறதா இந்த உபவாச ஜபத்தில் கற்றுக்கொள்ற விஷயம். ஏன் வயிற்று வலி போகணும், ஏன் தலைவலி போகணும், அதெல்லாம் ஆண்டவர் போக்குவாரு. அதுவல்ல பிரதானம். அதுக்கு ஒரு 40 நாள் ஜபம் தேவையில்லை. 40 நாள் ஜபத்துல தேவனை நல்லா புரிஞ்சுக்கணும். தனியா போய் ஆண்டவரோட உட்கார்ந்த தனித்து தன்னை தேவனோடு நெருக்கி உட்கார வச்சு 3 வருஷம் நான் அரபி தேசத்துக்கு போனேங்கிறாரு பவுல். நான் 3 வருஷம் போயிட்டேன், தனியா இருந்தேன், அப்போஸ்தலர் இடத்துக்கு போகல. எனக்கு முன்னால அப்போஸ்தலரா இருந்தவங்ககிட்ட எல்லாம் போகல. அவங்ககிட்ட போனா அவங்க அனுபவங்களை சொல்லுவாங்க. தனியா போயிட்டேங்கிறாரு. தனியா போனதுனால மற்றவங்க சொல்லாத பல விஷயங்களை பவுல் சொல்றாரு. நிருபங்களை கைவர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க. அவ்வளவு ரெவலேஷன், அவ்வளவு வெளிப்பாட கர்த்தர் கொடுக்கிறாரு. தேவனோட தனியா இருக்கிறதுக்கு எந்த மனுஷன் நேரம் எடுத்தாலுமே புது வெளிப்பாடுகளை தருவார். ஒரு ஆள் தேவனோட இருக்கிறாராங்கிறத பேச்சில கண்டுபிடிச்சிடலாம், பிரசங்கத்துல கண்டுபிடிச்சிடலாம். ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்களா இல்லையாங்கிறத அவங்களுடைய பிரசங்கம் காட்டி கொடுத்துரும், வர்ஷிப் காட்டி கொடுத்துரும், பேச்சு காட்டி கொடுத்துரும். ஏன்னா தேவன் ஒரு வெளிப்பாடு, தேவனுடைய வெளிப்பாடு. அப்படி சிலரை தான் பார்க்க முடிகிறது, நிறைய பேரை பார்க்க முடியல. தெரிந்த கதையை சொல்லிக்கிட்டு, பழைய கதைகளை சொல்லிக்கிட்டு வாழ்ற மக்களை பார்க்கிறோம். ஆனா தேவனோட ஒரு மனுஷன் நெருங்கி இருந்தா புது புது வெளிப்பாடுகளை கர்த்தர் தருவார். வசனத்துக்கு ஒத்ததா இருக்கணும். வெளிப்பாடுங்கிறது நம்மளா ஒண்ணு கற்பனை பண்ணி பேசக்கூடாது, முரண்பாடு இருக்கக்கூடாது, பேலன்ஸ்டா இருக்கணும். வசனத்துக்கும் நம்ம அனுபவத்தை போய் சொல்றது இல்லை, வசனம் என்ன சொல்லுதோ அதை சொல்லணும். வசனத்திலிருந்து வெளிப்பாட்டை கர்த்தர் தருவார். கைவிட்டு ராமன் கேட்கலாமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. கொலோசையர் 1:16. எல்லாமே அவரை கொண்டும் அவருக்கென்றும். இதுதான் இந்த பைபிள் ஸ்டடியுடைய நோக்கம். ஆல் பை ஹிம் அண்ட் ஃபார் ஹிம். அவரை கொண்டும் அவருக்கென்றும். அப்ப நான் அவரை கொண்டும்
அவருக்கென்றும், என் குடும்பம் அவரை கொண்டும் அவருக்கென்றும். அவர்தான் என்னை படைத்திருக்கிறார். எதற்கு படைத்தார்னு ஒரு கேள்வி வரும். அப்ப நான் இந்த உலகத்தில் தற்செயலாய் பிறக்கவில்லை. திடீர்னு நான் உலகத்துல பிறக்கல. நான் தேவனால் முன் தீர்மானிக்கப்படி பிறந்திருக்கிறேன். நான் பிறந்ததே கடவுளுடைய சித்தம். நான் உலகத்துல பிறந்ததே தேவ திட்டம். So it is God's plan. What is God's plan? அப்ப தேவ திட்டப்படி பிறந்தேன். அந்த தேவ திட்டம் என்ன? What is the plan of God behind my existence or creation? என்னை படைத்ததுல தேவ திட்டம் என்ன? ஒருவனை படைத்தான்னு வாசிக்கிறோம் மல்கியா 2:15. ஒருவனை அல்லவா படைத்தார். எல்லாம் கோடிக்கணக்கில் படைத்தார். ஆனா மனுஷனை படைக்கும் போது ஒருவனை படைத்தார். ஏன் ஒருவனை படைத்தார்? அங்க காரணம் இருக்கு. ஏன் ஒருவனை படைத்தார்? அதான் காரணம். மல்கியா 2:15 ஏன் ஒருவனை படைத்தார்? There is a purpose. When God created man, he had a plan. நான் அடிக்கடி சொல்லுவேன், when God created man, he had a plan. மனிதனை படைக்கும் போது சும்மா படைச்சு விடல, ஒரு திட்டத்தோட படைத்தார். அது என்ன? தேவ பக்தி உள்ள சந்ததி உலகத்துல வரணும். ஆமென். உங்களை என்னை படைத்ததுல ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது என்ன? அவருடைய மகிமைக்காக. அவருடைய மகிமைக்காக. அப்ப மகிமைன்னா என்ன? இப்படி ஒன்னொன்னா படிச்சுக்கிட்டு வரோம். அவருடைய மகிமைக்காக நான் சிருஷ்டிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் எடுத்தேன், என்னை ரட்சித்தார், நான் ரட்சிக்கப்பட்டேன் என்பதற்கு அடையாளமாக இனி இயேசுவுக்காய் வாழ்வேன். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சும்மா தண்ணியில இறங்கி வெளியே வர்றதில்லை. இனி அவருக்காக வாழ்வேன், அவர் நோக்கத்துக்காக வாழ்வேன். அதுதான் ஞானஸ்நானம். சும்மா தண்ணியில இறங்கி நான் வந்துட்டேன், கிறிஸ்டியன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேரு எதுக்கு கிறிஸ்தவங்களா மாறணுங்கிற விட எதுக்கு கிறிஸ்துவ பின்பற்றோம்? I have decided to follow Jesus. No turning back, no turning back. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். அருமையான பாட்டுல போக துணிந்தேன், போக தீர்மானித்தேன் வருது இங்கிலீஷ்ல. I have decided. தமிழ்ல இயேசுவின் பின்னால் போக துணிந்தேன். ஏன்? நான் பின்னோக்க மாட்டேன், அவருக்காக. இனி என்ன செஞ்சாலும் அவருக்காக. அப்ப அந்த கோல் என்ன? வாட் இஸ் த கோல்? அவருடைய மகிமைக்கு. அவர் மகிமைன்னா என்ன? அவருடைய கேரக்டரை வெளிப்படுத்துறது தான் அவருக்கு மகிமை. என் பிள்ளைங்க அவரு, என் பிள்ளைன்னு அப்பா மாறு தட்டி சொல்லணும்னா, அப்பா பெருமைப்படுற மாதிரி பிள்ளை நடக்கணும். இதை வாங்குறாரு மெடல் என் பிள்ளை அப்படின்னு சொல்லணும்னா எப்படி இருக்கும்? ஒரு அல்ல சொல்லாம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ ஒரு படகு போட்டியில கலந்து கொண்டு தங்கப்பதக்கம் வாங்க வேண்டிய ஒரு ஆளு ஒலிம்பிக்ல படகு போட்டிக்கு போறதா, அந்த நேரத்துல தன் மனைவிக்கு பிரசவ நேரம், இங்க இருக்கிறதா அங்க போறதா, ஒரே குழப்பத்துல. இவர் போனா கண்டிப்பா ஜெயிப்பாரு, இவருக்கு தான் மெடல், நாட்டுக்கு பெருமை. ஆனா அவரு ரொம்ப போராட்டத்துக்கு பிறகு இல்ல இந்த நேரத்துல மனைவியே சொன்னாங்க, நீங்க போனா நாட்டுக்கு பெருமை, போங்க, நீங்க தங்க பதக்கம் வாங்குவீங்க, தேசத்துக்கு பெருமை, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்கன்ட்டு. அவருக்கு மனம் கேட்கல. மனைவியோட இருப்போம், இந்த கஷ்டத்துல இருப்போம், ஒலிம்பிக்ல பரவாயில்ல. எல்லாருக்கும் அதிர்ச்சி, எல்லாரும் சத்தம் போட்டாங்களாம், திட்டினாங்களாம், நாட்டுக்கு பெருமை சேர்க்க வேண்டிய நீ இப்படி பண்ணிட்டேன்ட்டு. ஆனாலும் அவர் சொல்றதெல்லாம் பொறுத்துக்கிட்டு அவர் அமைதியா இருந்து மனைவியோட இருந்தாரு. பிரசவம் எல்லாம் நல்லபடி நடந்து, குழந்தை எல்லாம் பிறந்தது. சில வருடங்கள் கடந்தது. கவனிங்க, அதே ஒலிம்பிக் போட்டி 25 வருஷத்துக்கு பிறகு பல தேசங்கள் வந்த பிறகு இவருடைய பையன் அதே போட்டியை வாங்கி அவர் குறிப்பு எழுதினானா, 25 வருஷத்துக்கு முன்னால எனக்காக நீங்க பதக்கம் வேணான்னு சொல்லி விட்டீங்க, இன்னைக்கு அந்த பதக்கத்தை நான் வாங்கியிருக்கிறேன் அப்பா. அப்பாவுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும். கை தட்ட மாட்டீங்களா? அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்பாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்பா சாக்ரிஃபைஸ் பண்ணுது. அப்பா நம்ம அப்பா ஒன்று தியாகம் பண்ணி நம்ம அதை செஞ்சு காட்டணும்னு பெருமை. அப்பா அவருக்கு மகிமைனா என்ன? வாட் இஸ் த க்ளோரி? அவர் சந்தோஷப்படுற மாதிரி காரியங்களை செய்யணும். நம்ம சின்ன பிள்ளைங்களோ பெரியவங்களோ எல்லாரும் உங்களுடைய நோக்கம், நம்முடைய நோக்கம் என்ன? அவர் சந்தோஷப்படுவாரா? நான் இப்படி வாழ்ந்தா அவர் சந்தோஷப்படுவாரா? நான் அவரை சந்தோஷப்படுத்துறேனாங்கிற நோக்கத்தோடையே நம்ம வாழணும். நம்ம திரும்பி பார்த்தா நிறைய வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டோமோன்னு தோணுது. உங்களுக்கு அப்படி தோணுதா? எனக்கெல்லாம் தோணுது.
நிறைய வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டோமோ? செய்தோம், ஊழியம் தான் செய்தோம், அங்க இங்க ஓடி எல்லாம் பண்றோம். ஆனா அவர் பிரியப்படணுங்கிற நோக்கத்துல செய்தோமான்னு பேசுறேன். ஊழியம் தான் செய்யறோம், உற்சாகமா எல்லாம் ஓடிக்கிடி பண்றோம்னா இன்னும் அவரை கொஞ்சம் பிரியப்படுத்துற மாதிரி வாழ்ந்திருக்கலாமோ? இன்னும் அவரை சந்தோஷப்படுத்துற மாதிரி வாழ்ந்திருக்கலாமோ? இப்ப இருக்கிற இந்த தெளிவு இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமோ? அப்படிலாம் தோணுதுன்னு சொல்றேன். அதான் உண்மையான ஒரு கன்விக்ஷன் வரும், யாருக்குனாலும் வரும். நீங்க உண்மையா அந்த வசனங்களை கேட்டீங்கன்னா அப்படிதான் வரும். சார், நாட்கள் எவ்வளவோ வேஸ்ட் ஆக்கிட்டேனே, செய்தேன், ஏதோ செய்தேன், வந்தேன் போனேன், கிறிஸ்தவனா வாழ்ந்தேன், பாவம் செய்யல, சர்ச்சுக்கு போனேன், காணி கொடுத்தேன், ஊழியம் செய்தேன். ஆனா அவரை பிரியப்படுத்தணுங்கிற அந்த நோக்கத்துல வாழ்ந்தனா, அந்த நோக்கத்துல வாழ்ந்தனான்னு கேள்வி கேட்டா எல்லாருமே நம்ம அதுல கில்ட்டியா தான் இருக்கும். எல்லாரும் மனசு குற்றவாளியா தான் இருக்கும், குற்ற மனசு தான் இருக்கும். மிஸ் பண்ணிட்டேன், தவற விட்டுட்டேன், செய்யாம விட்டுட்டேன், எல்லாருக்குமே வரும். ஒரு ஆமேன் கேட்கலாமா? அப்படியானால் இன்னைக்கு ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஆராதனை செய்வது, ஆராதனை செய்யணும். அப்ப ஆராதனை என்ன? நம்ம லைஃப் ஸ்டைல் தான் ஆராதனை. நம்ம லைஃப் ஸ்டைல் வாழ்கிற விதமே ஆராதனை. எது அவருக்கு பிரியமான ஆராதனையாய் மாறும்? ரோமர் 12:1 வாசிக்கிறோம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எல்லாம் அந்த பைபிளை அப்படியே கொஞ்சம் மூடிட்டு என்ன பார்த்து மனப்பாடமா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன அதுக்குள்ள சைலண்ட் ஆயிட்டீங்க எல்லாரும்? நாங்கெல்லாம் எத்தனை வசனம் மனப்பாடமா சொல்றோம், எப்ப படிக்கிறது? அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமுமான பரிபூரண சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாங்கள். எப்படி வருது வசனம் சார்? ஹலோ, எப்படி வருது? இப்படி வரணும், வந்துடும். இந்த வசதியிலே வந்து நல்ல பைபிள்லாம் அப்படி பஞ்சிட்டிங்கன்னு வைங்களேன், அந்த ஹோம்ஒர்க் நோட்டெல்லாம் உள்ள மூடி வச்சு நான் சொல்கிறத மட்டும் சேர்த்திங்க வச்சிங்களேன், கொஞ்ச நாளில் வந்துடும். பிள்ளைகளெல்லாம் இழுத்துட்டு வாங்க சர்ச்சுக்கு, இழுத்துட்டு வாங்க. இதுலெல்லாம் அதாவது சாய்ஸே கொடுக்கக்கூடாது. வா, வந்து உட்காரு, சபையில் கேளு. 40 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர். நாளைக்கு எக்ஸாம் மம்மி, எல்லாம் பார்த்துக்கலாம், வாடா நீ வாங்குற 40 மார்க்கு வாடா, எழுதுறா நீ 98 வாங்குற, நீ 48 38 வாங்குறதுக்கு வா. அது ஆண்டவரே போடுவார், கிருபையா போடுவார். வா, ஒரு ஆமீன் பலமா போடுறாங்க பாருங்க. அல்ல என்ன சும்மா நீ வாங்குற ஏதோ பெரிய 98 வாங்குற மாதிரி, நீ வாங்குற 38 48 டவுட்ல இருக்கு, பாஸ் ஆகும் ஆக மாட்டோம். அதுக்கே ஒவ்வொருக்கு ஜோம் பண்ணி இருக்கு. ஜோம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ட்டு வாங்கணும். நீங்க எல்லாமே 98 வாங்கணும், தவறு இல்லை. ஆனா இப்படி வர்றவங்க தான் 98 வாங்குவாங்க. இப்படி வர்றவங்க எல்லாம் வாங்குவாங்க. யூனிவர்சிட்டி எக்ஸாம் அடுத்த நாள் நான் நைட் ப்ரேயர் போயிட்டு வந்து பாதி தூக்கத்தில் எழுதி எங்க கிளாஸ்ல நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க். அறகுறையா படிச்சே நான் வாங்கியிருக்கிறேன். அதாவது ஆசிரியர் எப்படியோ போட்டாருன்னு விட்டுங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆண்டவர் கனப்படுத்துவாரு, ஆண்டவர் ஹானர் பண்ணுவாருங்க. உங்களை படிக்காமலே நான் பாஸ் பண்ணியிருக்கிறேன். முன்னாள் ஆட்சியில படிக்காமலே பரீட்சையில பாஸ் பண்ண வச்சாங்கல்ல, எக்ஸாம் எழுதாமலே. நான் ஏதோ எழுதுனேன், படிக்கவே இல்லை. நைட்டெல்லாம் பரீட்சை எழுதக்கூடாதுன்னு முடிவில் இருந்தேன். பரீட்சை ஏன்னா சிக்கன் பாக்ஸ், உடம்பெல்லாம் அப்படி கொப்பளமா இருக்கு. சொன்னேன்ல, நமக்கு கஞ்சி பக்கத்து ஹாஸ்டல்ல கஞ்சி வாங்கிட்டு வந்து அதில் தக்காளி வெங்காயம் போட்டு நம்மளை வேப்பலையில போட்டு நம்மளை போர்டில் படுக்க வச்சு நமக்கு நைட்டில் அவங்க நைட்லாம் படிக்கிறாங்க. நமக்கு தூக்கமும் இல்லை, உடம்பெல்லாம் புண்ணு. கஞ்சி குடிக்கிறேன், இடையிட டீ குடிக்கிறேன். ஏன்னா ஒரு முடிவோடு இருக்கேன், நாளைக்கு எப்படி பரீட்சை எழுத போறதில்ல, நம்மளை பார்த்தாலே அவனை எக்ஸாம் காலுக்குள்ள விட மாட்டான். நமக்கு கெட்ட நேரமோ என்ன தெரியல, அடுத்த நாள் ஹாஸ்டல்ல வந்து அவரு இவ்வளவு பேப்பரை மொத்தமா கொடுத்து ஏதாவது எழுதுப்பான்ட்டு போயிட்டாரு. என் ரூம்ல தனியா உட்கார்ந்து எழுதினேன். என் பக்கத்துல எல்லாம் இந்த மாதிரி அவங்க நைட் எல்லாம் படிச்சாங்க பாருங்க நண்பர்கள், எல்லா நோட்டும் இப்படிதான் இருக்கு பக்கத்துல. அதை பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு, பரவாயில்லப்பா. என் பேப்பரை பார்த்தா ஒன்றும் தெரியல, வெள்ளை பேப்பர் தான் தெரியுது. படித்தவனே பாஸ் பண்ண மாட்டான் அந்த பரீட்சையில். நான் தெரிஞ்சதை எழுதணும். உண்மை அங்கதான் உண்மை நிற்குது. கரெக்டாக 40ங்க அந்த பாடத்தில் மட்டும். ஒரு அல்ல சொல்றீங்களா? ஆண்டவர் கனப்படுத்துவாருங்கிறேன். இதெல்லாம் சொல்லி பிள்ளைகளை கூட்டிட்டு வாங்குங்க தான் கதை.
நான் கதை சொல்றது உங்களுக்கு ஒரு விஷயம் புரியணும். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். இயேசு கதை சொல்றாருன்னா அது சம்பாவா, அது பொன்னியான்னு யோசிக்கிறதுக்கு இல்லை, அது வசனம். புரியுதா உங்களுக்கு? அது 5-8 முன்னாள் இதெல்லாம் சொல்லி, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இல்லை. 5-8 5-20 இந்த நெல்லு பேர்லாம் சொல்லுவாங்க விவசாயத்தில். பொன்னின்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். 5-8 5-20 பிறகு 39 புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்களா? ஐயோ 39 பழைய ஏற்பாடு தான். 39 ஆகமங்கள். ஏம்மா சொல்லுங்க, வேற ஏதாவது அரிசி பேர்லாம் இப்போ எது கேட்டால் என்ன அரிசி சொல்றாங்க? எல்லாம் பிரியாணிலே இருக்கிறீங்க. பாஸ்மதி ஒரே பிரியாணி, இல்லைன்னா சீரக சம்பான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த காலம் 5-8 5-20. 5 என்னது? அது யாருக்கு தெரியும்? விடுங்க. இல்லை, ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு நம்ம அதெல்லாம் அப்படிலாம் படித்தோம் அந்த காலங்களில். ஆண்டவர் நல்லவர் பாருங்க. ஆண்டவர் தான் அறிவும் புத்தியும் நமக்கு தருகிறவர். அல்லையில கேட்கலாமா? ஸோ பிள்ளைகளை நல்ல வசனங்களை படிக்க கொண்டு வாங்க, கூட்டிட்டு வாங்க, சபைக்கு வரட்டும் வான்னு சொல்லுங்க. நீங்க வந்துட்டு பிள்ளைகளை வீட்டில் விட்டு வராதிங்க. நாளைக்கு முக்கியம் ஒன்றும் ஆகாது. நீ வா வந்து உட்காரு, கூட வா, என்னை கூட்டிட்டு போய் விடுன்னு சொல்லுங்க. இல்லைன்னா நான் உன்னை கூட்டு போறேன்னு சொல்லுங்க. வளர்ந்தாலும் பிள்ளைகளை இந்த டிசிப்ளின்ல கூட்டிட்டு வந்தீங்கன்னா பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க சபையில, பிள்ளைங்க வீட்டில். நாளையிலேருந்து மாத்திருங்க. நீங்க என்ன அப்படி வர முடியாத அளவுக்கு என்ன பெரிய படிப்பு? வா படிக்கலாம், கர்த்தர் உதவி செய்வாரு. நீங்க சபைக்கு வராம 8 மணி நேரம் படிக்கிறதுக்கு சபைக்கு வந்து போங்க. 3 மணி நேரத்துல கர்த்தர் படிக்க கிருபை தருவார், அந்த ஞானத்தை தருவார், புரிஞ்சுக்க உதவி செய்வார். புரியுதா உங்களுக்கு? 8 மணி நேரம் விளங்காம படிச்சு ஆண்டவரை தேடினா 3 மணி நேரத்துல 2 மணி நேரத்துல படிக்கலாம். அதுவும் நீங்க படிக்கிறது அந்த கேள்வி கரெக்டா வரலாம். அல்ல சொல்லுங்க, நாங்க அதெல்லாம் அனுபவத்துல நிறைய சொல்லலாம். ஆண்டவரை நம்ம கனப்படுத்துறோமாங்கிறது தான் பாயிண்ட். நான் சொல்ல வர்றது. ஸோ சின்ன பிள்ளைங்க பெரியவங்களெல்லாம் சபைக்கு கூட்டிட்டு வாங்க. இல்லைன்னா காலையில் தட்டி எழுப்பி போ சபைக்கு 5 மணிக்கு போன்னு சொல்லுங்க. ஆண்டவர் ஸ்தோத்திரம். அவன் சொல் பேச்சே கேட்கலன்னா என்கிட்ட விட்டுருங்க. இங்கே ஒரு ரூம் இருக்கு, 20 பேர் தங்க வைக்கலாம். பையங்களை தங்க வைக்கலாம். கீழே 10 பேர், ஒரு 30 பேர் தங்க வைக்கலாம். இங்கே அனுப்பி விடுங்க, நானே பார்த்துக்கிறேன். 30 நாள் ஃபாஸ்டிங் தான், பார்த்துக்கிறேன். ஒரு அலையில் சொல்கிறீங்களா? அனுப்பி விடுங்க. ஆண்டவர் பாதத்துக்கு கூட்டிட்டு வாங்க. கொஞ்சம் வளர்ந்தவன ரொம்ப அறிவாளி மாதிரி பிள்ளைங்க பேசுவாங்க, விடவே கூடாது. கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமீன் கேட்கலாமா? பிரைம் மினிஸ்டரு அப்பாவுக்கு முடியலைன்னா அவர் ஒரு வார்த்தை சொன்ன உடனே அப்படியே 2 காலுக்கு நடுவில் பணிஞ்சு வணங்குறான்னு போட்டிருக்கு அப்பாவை. பிரைம் மினிஸ்டரா இருக்கும் போதுங்க அந்த மாதிரி அந்த வயசுல ஒரு தாழ்மை, அந்த பணிவெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு வரணும். பிப்ளிக்கல் சில்ட்ரனா, வசனத்தின்படி நம்ம பிள்ளைங்க மாறணும். கையை தட்டி ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு ஆராதனை ரொம்ப இஷ்டம். அவருக்கு இஷ்டமான ஆராதனை செய்யணும்னா நமக்கு 4 விஷயம் தெரியணும். அதுதான் இன்னைக்கு நம்முடைய ஆராதனை தேவனுக்கு பிரியமாயிருக்க, அல்ல தேவனோடு இருக்கிற நம்முடைய உறவை வளர்த்து கொள்ள, அல்ல நம்முடைய ஆராதனை அவருக்கு பிரியமாய் இருக்க வேண்டுமானால், அப்படித்தானே வருது வசனம். இன்னொரு முறை சொல்லிடலாம், தேவனுக்கு பிரியமுமான. அப்ப தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய ஆண்டவர் பிரியப்படணும். நீங்க ஆராதனையில மனுஷனை சந்தோஷப்படுத்தல, ஆராதனையில நம்மளை சந்தோஷப்படுத்தல, எனக்கு எது பிடிக்குங்கிறது இல்லை, ஆராதனையில ஆட்களுக்கு என்ன பிடிக்குங்கிறது இல்லை, ஆண்டவருக்கு இது பிடிக்குமா, நான் செய்யற விதம், நான் பாடுற விதம், நான் ஆராதிக்கிற விதம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்குமா? அதுதான் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும்னா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அதான் சொன்னேன், ஆண்டவரை எங்க ஆராதிக்கிறோங்கிறத விட எப்படி ஆராதிக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? எப்படி ஆராதிக்கிறோம்? பைபிள்ல எப்படி ஆராதிச்சாங்க? ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்க? அந்நிய பாஷை பேசினாங்களா? இல்ல, அவங்க நாட்கள் அதெல்லாம் கிடையாது. ஆதாம் ஏவாள் ஜஸ்ட் கதை பேசிக்கிட்டே போனாங்க, ஆண்டவரோட கூட கதை பேசினாங்க. they were talking to God. தேவனோடு உறவாடினார்கள். ஏனோக்கு என்ன செய்தாரு? வசனம் என்ன சொல்லுது? ஏனோக்கு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தான், நடந்தான். இங்கிலீஷ்ல இருக்கு he walked with God. நோவா தேவனோடு நடந்தார், அப்படி போட்டிருக்கு. ஏனோக்கு தேவனோடு நடந்தார். நடந்து 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 பேசினது, அது ஒரு ஆராதனை. ஆபேலும் காயினும் ஆண்டவருக்கு காணிக்க கொண்டு வந்து ஆராதித்தார்கள். ஆராதனையில ஃபர்ஸ்ட் வர்ஷிப், 2 பேர் வந்து கடவுளுக்கு காணிக்க கொடுத்து ஆராதிக்கிறாங்க, கொடுத்து ஆராதித்தார்கள். ஆராதிக்கிறது பல விதங்களில் இருக்கிறது, பல விதங்களில். கட்டடத்துக்குள்ள வந்து உட்கார்ந்து நின்று கை தூக்கி ஆராதிப்பது மட்டும் ஆராதனை அல்ல. இதான் கற்றுக்கொள்றோம். கட்டிடத்துக்கு வெளியேயும் நீங்கள் ஆராதிக்கலாம், உங்கள் வேலையில ஆராதிக்கலாம்,
சமையல் வேலை செய்த ஒருவர் சமையல் செய்து அதன் பிறகு பாத்திரங்களை கழுவி அந்த டேபிளை துடைத்து அந்த ஒரு இழிவான தாழ்வான வேலையை செய்யும் போதும் என்னால தேவ பிரசன்னத்தை உணர முடிந்தது. அந்த தேவ பிரசன்னத்தில் இருந்தேன். ஏன்னா அந்த வேலையை செய்யும் போதும் நான் ஆண்டவரோட பேசிக்கிட்டே செய்தேங்கிறதுனால எனக்கு தேவ பிரசன்னம் என்னை விட்டு விலகல. அதான் எழுதுறாரு, ஹவு டு பிராக்டிசிங் த பிரசன்ஸ் ஆஃப் காட். லாரன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சாதாரண மனிதர், துறவிகள் மடத்துல வேலை செய்தவர், 17ஆம் நூற்றாண்டுல. அவர் எழுதின புஸ்தகம் பிராக்டிசிங் த பிரசன்ஸ் ஆஃப் காட். அப்ப தேவ பிரசன்னத்தை எங்குமே நாம் நம்ம வாழ்க்கையில அனுபவிக்க முடியும். சிறையில் அனுபவிக்க முடியும், ஜெயில. ஆலயத்துல தான் முடியும், சிறையில் அனுபவிக்க முடியும், ஆற்றங்கரையில அனுபவிக்க முடியும். வழக்கமா ஜெபம் பண்ண போன இடம், அந்த ஊர்ல போறாங்க, அங்க சர்ச் இல்ல, ஒண்ணும் இல்லை, ஆனா ஓய்வு நாள்ல ஒரு ஜெபம் பண்ணணும்னு போறாங்க, ஆற்றங்கரையில. அப்ப எங்கே என்பதை விட அது கட்டிடமா, வீடா, ஆலயமா, அது பெரிய ஒரு கோபுரம் நிறைந்த ஒரு பெரிய கத்தீட்ரலா, பேராலயமா? அன்னைக்கு தேவாலயம் கேட்டு, இன்னைக்கு பேராலயம், கத்தீட்ரல் பேர் நிறைய இடங்கள் இருக்கு. கத்தீட்ரல் எங்கே என்பதை விட எப்படி, நீங்கள் எப்படி ஆராதிக்கிறீர்கள் அதில் தான் கர்த்தர் கவனமாய் இருக்கிறார். அது வீடாக இருக்கலாம், ஆமீன் கேட்கலாமா? அது வீடா இருக்கலாம், ரோடா இருக்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் அப்போ மரக்காணத்துல சர்ச்சை ஆரம்பிச்ச நேரம், இங்கிருந்து 47 கிலோமீட்டர் சித்தாம்பூர் போய் சூனாம்பேடு போய், அங்கிருந்து சூனாம்பேடுலேருந்து 18 கிலோமீட்டர் மரக்காணம், பாண்டிச்சேரிக்கு 10 கிலோமீட்டருக்கு முன்னால். அங்கே சபை ஆரம்பிச்ச நேரம் ஒரு நாள் எல்லாரையும் கூப்பிட்டு எடுத்துட்டு, வாங்க பிரதர்ஸ் போகலான்ட்டு. திங்கக்கிழமை அடுத்த நாள் வேலைக்கு போகணும் பாருங்க. இந்த மாதிரி திங்கக்கிழமை காலையில் ஆண்கள் ஜபம்லாம் அப்போ கிடையாது. ஜபம் இருக்கும், ஆண்களுக்குன்னு விசேஷமாக கிடையாது. இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க காலையில். வராதவங்களை உற்சாகப்படுத்துகிறேன், டெய்லி வாங்க. இன்னைக்கு நிறைய ஆண்கள் சகோதரர் வந்திருந்தாங்க, சகோதரி வந்திருந்தாங்க, பட் ஆண்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதிகாலையில் இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டம் காலையிலே சபையில் இருந்ததை பார்த்தோம், சந்தோஷமா இருந்துச்சு. பட் ஸ்டில் அது போதாது, இன்னும் கொண்டு வாங்க ஆண்டவரே. ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறாருங்கிறத புரியுது, நேயர் வருவதை பார்க்கிறோம், ஆசீர்வாதமா இருந்து. அப்போ எல்லாம் கூட்டிகிட்டு போய் அங்கே முடிஞ்சா ராத்திரி சின்ன கூட்டம் ஊழியம் முடிச்சு, ஜப கூட்டம் முடிச்சு காலைல பஸ் இல்லை. வழக்கமாக வர்ற பஸ்ஸு அந்த எம்கேஎம் நினைக்கிறேன், ராத்திரி 12:30 மணிக்கு வரும், இங்கே 1:30 மணிக்கு வந்து சேரும். 12:30 மெட்ராஸ் போகும். எம்கேஎம் அது ப்ராக்ரஸ், ஏதோ ஒரு பஸ் அன்னைக்கு வரல. என்ன பண்ணன்னு தெரியல. நாங்களும் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கோம், மணி 12 ஆகி போச்சு, பஸ்ஸே வரல. மரக்காணம் பஸ் ஸ்டாண்டில் கொசுகடி ஒரு பக்கம், ஒன்றும் புரியல. எப்படியும் வாங்க ஊழியத்துக்கு போகலாம், சீக்கிரம் வந்துடலான்னு கூட்டு போயிருக்கேன். அன்னைக்கு முதல் நாள் ஒரு 5-6 பேர் சகோதரர்கள் எல்லாம் அடுத்த நாள் வேலைக்கு போகிறவங்க. நான் நினச்சேன், ஆண்டவரே இது ஜென்மத்துக்கு ஊழியத்துக்கு வரமாட்டாங்க போல இருக்கப்பா. இன்னைக்கு வந்து கூட்டம், இன்னைக்கு பார்த்து பஸ் இல்லாமல் போயிட்டு. இந்த இப்போ எடுக்கிற பைபிள் ஸ்டடியெல்லாம் எனக்கு அப்போ தெரிஞ்சதுன்னா இன்னும் சூப்பராக பேசியிருந்திருப்பேன். என்ன சொல்லி சமாளிக்கிற புரியல. அப்போ நைட்டு நான் கேட்டேன், பிரதர் உங்களுக்கு ஆவி ஆத்மா சரீரம் தெரியுமான்னு கேட்டேன். எப்போ? ராத்திரி 12:15 மணிக்கு பஸ் ஸ்டாண்டில் கொசுகடியில் உட்காந்துருக்குறோம். தெரில பாஸ்டர், கதை சொல்லிட்டா உட்காருங்கன்ட்டு 1:45 வரைக்கும் நைட்டில் எங்கேருந்து மரக்காணம் பஸ் ஸ்டாண்டில் ஆவி ஆத்மா சரீரம். அவங்க ஆவியில் இருந்தாங்களா ஆத்மாவில் இருந்தாங்களா, தூக்கம் ஒரு பக்கம், பஸ்ஸு ட்ராவலு, உட்காரிட்டு பேசிட்டு ஒரு லாரி ஏறி திண்டிவனம் போனோம். பஸ் இல்லை இந்த பக்கம், திண்டிவனம் போய் அங்கே ஒரு 2 மணிக்கு போயிட்டு அங்கேருந்து திரும்ப ஏதோ ராத்திரிலாம் அவ்வளோ பஸ் இருக்காது இப்படி போகிறதுக்கு, இப்படி போகும். அது பிறகு ஒரு வண்டியர் 3:30க்கு வந்தோம். பிரதர் தப்பா நினச்சிக்காதீங்க, அடுத்த வாரம் கண்டிப்பாக ஊழியத்துக்கு வரணும். அப்போதான் நடுராத்திரி என்ன கேட்கலாம், ஆவி ஆத்மா சரீரம் பைபிள் ஸ்டடி கேட்கலாம். அப்படிலாம் கஷ்டப்பட்டு போன நாட்கள் இருக்கு. ஆனாலும் மக்கள் வந்தாங்க. நல்லா கவனிங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எங்கேயுமே ஆண்டவரை நம்ம ஆராதிக்க முடியுங்கிறதுக்காக சொல்றேன். சில வேளைகளில் சரீரத்தில் நமக்கு கஷ்டமா இருக்கும், பலவீனமா இருக்கும், சூழ்நிலை சரி இருக்காது. ஸ்டில் we can worship God. ஆராதனை தேவனுக்கு பிரியமா இருக்கணும், அதுதான் அவருக்கு பிடிக்குங்கிறோம். அவருக்கு பிடிச்ச மாதிரி ஆராதிக்கணும்னா நம்பர் 1 என்ன செய்யணும்? 1, நம்முடைய ஆராதனை வேதத்தின்படி இருக்க வேண்டும். அதான் அக்யூரேட்டா, சரியானதா இருக்க வேண்டும். சரியானதாய் என்பதற்கு பக்கத்துல வேதத்தின்படி எழுதி கொள்ளுங்க. புக்ல அக்யூரேட்னு போட்டிருக்கு, அக்யூரேட்டா இருக்குங்க, சரியா இருக்குதுங்க. எதன்படி சரியா இருக்கணும்? அவர் சொல்ற மாதிரி இவர் சொல்ற மாதிரி வேதத்தின்படி சரியா இருக்கணும். வேதம் என்ன சொல்லுதோ அப்படியெல்லாம் ஆராதிக்க பழகணும். ஆமீன் சொல்லலாமா? பயத்தோட நல் பக்தியோட தேவனை ஆராதி. அப்ப ஆராதனை என்ன இருக்கணும்? பயபக்தி இருக்கணும். பயம்னா ஒரு மாதிரி அடிச்சிருவாருங்கிற அந்த பயம் இல்ல, ஒரு ஹானர், அவரை கனப்படுத்துற இதயம். பயத்தோட நல் பக்தியோட தேவனை ஆராதிப்போம்.
அவரை வீணைகள் கைகளில் ஏந்தியே துதிப்போம். வீணையை எடுப்போம். நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன் நாதா, நான் உம்மை துதிப்பேன். இல்ல தம்புரு கைத்தாள ஓசையுடன், கைத்தாளம் எல்லாமே வேதம் கற்றுக் கொடுக்குது. There are different ways of worship. ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு பல, ஆனா எல்லாமே பிப்ளிக்கலா இருக்கும். பரிசுத்தமுள்ள கைகளை உயர்த்தின்னு சொல்லுது. கைகளை உயர்த்தி ஆராதிக்க பழகும். பழைய ஏற்பாட்டில் அந்த முதற் கதிர் கட்டை கொண்டு வந்து ஆண்டவருடைய அசைவாட்டணும். அதனாலதான் கைகளை உயர்த்தி அசைத்து ஆராதிப்போம்னு சொல்றோம். கதிர்கட்டு இருக்க விளைச்சல் முதல்ல ஒன்று வரும் பாருங்க, அதை அறுத்து கொண்டு அசைவாட்டும் காணிக்கை. இன்னைக்கு நம்முடைய கைகளை அசைத்து கர்த்தரை ஆராதிப்போம்னு சொல்றதுக்கு அதான் காரணம். கைகளை உயர்த்தின்னு சொல்றோம். முழங்கால் படிடுவோம், நம்மை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படி. பிப்ளிக்கல் இதெல்லாமே வசனம் சொல்லி கொடுக்குது. அப்போ சரியானதா இருக்கணும். எதன்படி? பிராக்கெட்ல வேத வசனத்தின்படி நம்ம ஆராதனை இருக்கணும். சத்தத்தோடையும் ஆராதிக்கலாம், சைலண்டாவும் ஆராதிக்கலாம். ஆனா பைபிள்ல நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா வர்ஷிப்னு வந்தா சத்தம் இருக்கு. ஆனா சத்தம் மட்டும் ஆராதனை ஆயிடாது. வசனத்தின்படி ஆராதிக்க தெரியணும். வசனத்தின்படி ஆண்டவர் அவரை ஆராதிக்கிறதுல நம்முடைய வாழ்க்கையில ஒரு பகுதி மட்டும் இல்லைங்க, முழு இதயம், முழு மனது, முழு பலனு, முழு ஆத்மா ஃபுல்லா எனக்கு கொடுங்கிறார். அப்படிதானே சொல்றாரு புதிய ஏற்பாட்டில் இருக்கிற கட்டளைகள்ல. கட்டளைகள் பிரதான கட்டளை என்ன கேட்டு சொல்ல, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. கம்ப்ளீட்டா நீ கம்ப்ளீட்டா அவரை நேசிக்கணும். கம்ப்ளீட்டா அவரை செய், அறகுறையா செய்யாத. நாட் 50-50, நாட் 50-50. அப்போ ஆண்டவர் நம்ம கிட்ட முழு பலன், முழு ஆத்மா, முழு மனம், முழு சிந்தை, கம்ப்ளீட்டா 100% அவருக்கு கொடுத்து ஆராதிக்கணும். எதை கொடுக்க சொல்றாரு? சரீரத்தை கொடுக்க சொல்றாரு. அப்படிதானே இருக்கு பைபிள்ல. உங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுங்கள், அதுவே நீங்கள் செய்யத்தக்க சரீரம். சில ஆட்கள்கிட்ட கேட்டா, சாயந்தரம் வந்துருவீங்களா கூட்டத்துக்கு? நான் சரீரத்தில் வர முடியாது, ஆனா ஆவியில வந்துடுறேன். இப்படி எங்க ஆவியில் வருவாங்க. நான் ஆவியில் எங்க இருப்பேன்? அங்க இருப்பேன். இப்போ எல்லா விசுவாசி சொல்றேன்னு வச்சுங்களேன், சண்டே மார்னிங் சரீரத்தில் வர முடியாது பாஸ்டர், நாங்கள் ஆவியில் அங்கே இருப்போம். நம்ம எங்கடா ஒரு ஆவியும் காணும், நம்ம பிரசங்கம் பண்ண முடியுமா? சொல்லலாம், சரீரம் இருக்கிற இடத்துல தான் என்ன இருக்கும்? ஆவி. என்ன சொல்ல வரோம்? என் நினைப்பு அங்கதான் இருக்கும், என் எண்ணம் அங்கதான் இருக்குங்கிறதுக்கு தான் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? நான் ஆவியில் அங்கதான் இருந்தேன் பாஸ்டர். இப்போ ஆன்லைன்ல கூட நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கலாம், பாஸ்டர் எங்க ஆவியில் அங்கதான் இருக்கிறோம். ஓகே, சந்தோஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரீரத்தை அங்க விட்டுட்டு நீங்க இங்க வந்துட்டு போறீங்க ஆவியில. அல்லேலூயா சொல்லலாமா? நம்ம சொல்லலாம் ஒரு பேச்சுக்கு, நான் ஆவியில உங்களோட இணைஞ்சிக்கிறேன் பாஸ்டர், நான் நினைக்கிறேன், அதை மறக்க மாட்டேங்கிறதுக்கு. ஆனா சரீரத்தை ஒப்புக்கொடுங்கள். அப்போ பிசிக்கல் ஆட்டிடியூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரீர செயல்பாடுகள் ரொம்ப முக்கியம். நம்ம ஆராதனை வசனத்தின்படி சரியா இருக்க வேண்டும். அதாவது நம்முடைய அனுபவங்களை வைத்தல்ல, அப்படின்னு எடுத்துக்கொள்ளுங்க. நம்முடைய அனுபவங்களை பேஸ் பண்ணி இல்லை, வசன சத்தியங்களை அடிப்படையாய் கொண்டிருக்கும். வசனம் நம்ம செய்யறதுக்கெல்லாம் வசன சத்தியத்துல நம்முடைய ஆராதனை கட்டி எழுப்பப்படணும். நிறைய இடங்களை பார்த்திருக்கிறேன், பல இடங்களுக்கு போறோம். சிலருக்கு அமைதியான ஆராதனை பிடிக்கும், சத்தம் எல்லாம் பிடிக்காது. ஏன்னா அவங்க வந்த சபை அப்படி. சிலர் அமைதியா பாட்டு பாடுற, மியூசிக் எல்லாம் இல்லாம வெறும் ஆர்கன் மட்டும் அப்படிலாம் வந்திருப்பாங்க. சில வளர்ந்துருப்பாங்க. நம்ம அவங்களுடைய உணர்வுகளையும் மதிக்கிறோம். சத்தம்னா சிலருக்கு அலர்ஜியா இருக்கும். We have to respect their feelings. At the same time, they have to understand biblical worship. சிலருக்கு சத்தமா பிடிக்கும். இப்ப இந்த காலத்துல எல்லாமே சத்தம், கைத்தட்டு, ஆர்ப்பரிப்பு, ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், போடு ரிதத்தை மாத்துப்பா, போடுங்கப்பா, டமா டமா டமுக்கு டக்கா அடி போடுன்ட்டு. அதான் நமக்கு எப்படி இருக்கு? டங்கு டக்கா டமுக்கு டக்கான்னு அடிச்சாதான் எப்படி இருக்கு? ஒரு எழுப்புதல் வர்ற மாதிரி இருக்கு. ஸ்லோவா ஏசுவையே, என்னங்க தூங்குற மாதிரி பாட்டை பாடுறீங்க அப்படின்றாங்க. ஏசுவையே, இந்த ஸ்டைல்ல ஒரு குரூப் வந்திருப்பாங்க. மனமே ஏசு, நம்ம நாட்டில் இப்படி விட்டோன்னு வைங்களா, இதுல ஒரு குரூப்பை ஏசுவையே அப்படியே கீழே போயிடுவாங்க. இந்த டமுக்கு டக்கா அடிக்கும் போதே கட்டுப்படுத்த முடியல சில ஆட்களால. ஒரு அலையில சொல்லாமா?
அப்போ அப்படியும் இருக்கு இப்படியும் இருக்கு. ஆனா எப்படி இருந்தாலும் எப்படி இருக்கணும் சொல்லுங்க? அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், மொத்தத்தில் எப்படி இருக்கணும்? கரெக்டா சொன்னீங்க. வசனத்தின்படி இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லாமா?